السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் 20வது விஷயமாக இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி, படைப்புகளை தன் அறிவால் படைத்தான் என்ற தலைப்பை நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் மனிதர்களை படைத்து பிறகு வடிவமைத்து மேலும் அவர்களுக்கு தோற்றங்களை கொடுத்து பிறகு முழு உருவமாக அவர்களை மாற்றினான். இந்த அனைத்து செயல்களையும் அவன் தன் அறிவை கொண்டுதான் செய்தான். இதில் யாருடைய பங்களிப்பும் இல்லை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவனுக்கு வடிவம் கொடுத்து தோற்றத்தை கொடுத்து முழு உருவமாக்கி அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி அல்லாஹ் ஒரு அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இது அனைத்தும் தன்னுடைய அறிவை கொண்டுதான் அல்லாஹ் செய்தான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் யாரும் அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை, யாரும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதீ ஜஅல லகுமுல் அர்த கராரன் வஸ்ஸமா பினாஅன் வஸவ்வரகும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும் வரஸகக்கும் மினத் த்யய்யிபாத் ذَلِكُمُல்லாஹு ரப்புக்கும் ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹுதான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசித்திருக்கும் இடமாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்து உங்களை சித்தரித்து அழகாக அந்த கோலத்திலும் உங்களை அமைத்தான். அன்றி அவனே உங்களுக்கு மேலான உணவுகளையும் அளிக்கிறான். அதே அல்லாஹுதான் உங்கள் இறைவன். அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் 40வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு. எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உறுப்புகளை வைத்தால் அவன் பார்ப்பதற்கு செம்மையாக அழகாக பார்ப்பதற்கு ஒரு அழகிய தோற்றமாக தெரிவானோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்தந்த உறுப்புகளை அந்தந்த இடத்தில் மிக செம்மையாக அமைத்திருக்கிறான். சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய வாய் இருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய மூக்கும், மூக்கு இருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய கண்ணும், கண்ணு இருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய வாயும், இப்படி அது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் வெவ்வேறு இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தால் பார்ப்பதற்கே ஒரு கோரமான ஒரு வடிவமாக தெரிந்திருக்குமா இல்லையா? காலை கொண்டு போய் கையிடத்திலும் கையை கொண்டு போய் காலிடத்திலும் இப்படி பார்ப்பதற்கே ஒரு கோரமான வடிவமாக, ஒரு ஒழுங்கில்லாத ஒரு படைப்பாக, ஒரு சீரான ஒரு படைப்பாக இல்லாமல் பார்ப்பதற்கு பிசைய தெரியாதவன் பிசைந்து வைத்ததை போன்று அலங்கோலமான ஒரு தோற்றமாக தான் நாம் காட்சியளித்திருப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மிக அழகாக படைத்து அதற்கு உருவம் கொடுத்து வடிவமைத்து மிக அற்புதமான ஒரு தோற்றமாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மிக அழகிய தோற்றமாக இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானே. மனிதர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விலங்கினத்தையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன், ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மிக அற்புதமான படைப்பாக படைத்திருக்கிறான். இது அனைத்துமே தன்னுடைய அறிவை கொண்டுதான் அல்லாஹ் செய்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன், அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.